செங்கல்ல பிரிச்சிருவேன்ட்டு அண்ணாமலை சொல்றதும், இவரு வந்து முடிஞ்சா வந்து பார், கேட்ட தொட்டு பாருன்னுவாரு. அதனால அவனுங்களுக்கு வன்மம் இருக்கதானே செய்யும். யூடியூப்லயும் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீ வேற ஏன் ப்ரோ? ஏய் சாண்டி அது ஆராசர் சொல்லுவார்ல, வெயிட் 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 அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அதுல வந்திருக்கு அந்த ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கேன், ஏதாச்சும் இருந்தா போடுங்கோ. இது இது எதுல சொல்லுவாரு அது? காலையில ப்ரொடெஸ்ட் போயிட்டு வந்துட்டு நான் பார்க்கும்போது 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். என்னடா இவனுக்கு 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கெல்லாம் இருக்கானுங்க. வாய்ப்பு ராஜா. இல்ல நான் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சரி 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும்னா அவனுக்கு அதுக்குள்ளார ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவானுங்க. போனது செய்ய முடியாம போயிரும் இல்ல போல நினைச்சு. ஜட்ஜ் சொல்லியிருக்காரு ஓகேவா, ஜட்ஜ் அதை சொன்னாரு ஓகேவா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ரிட்டர்ன் ஆர்டர் எதுவும் கொடுக்கல, ஓரல் ஆர்டர் தான் கொடுத்திருக்காரு. வக்கீலும் சொல்லியிருப்பாரு போன் பண்ணி, சாரி சார் நாங்க ஓரல் ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்றதா இல்ல, ரிட்டர்ன் ஆர்டர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் காப்பி வச்சிருந்தா கொடுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஒரு போடுற வெளியே அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் சொல்றேன், ஆர்டர் காப்பியாச்சும் இருந்தா அனுப்பிச்சு விடுங்க, அப்ப வேணா அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறோம், ஆர்டர் காப்பி இல்லாம எல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். அவரு தஞ்சாவூர் ரேஞ்ச். எனக்கு என்ன கடுப்புனா, எல்லாத்துக்கும் ஒரு கடுப்பு என்னன்னா, பிரேமலதா எல்லாம் வந்து பெருமையா பேசுறான்னு அவ பேரு சொன்ன அப்படியா, நான் வந்து இல்ல அப்படி பேசக்கூட நான் பர்சனலா பார்த்தா சொல்லிடுவேன். இல்ல அதை விட எடப்பாடி சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு பாத்தியா, அதுதான் எனக்கு பைத்தியத்துல பிரேமலதா வந்து இல்ல மோகன் ப்ரோ, பிரேமலதா வந்து மணவாடு ஏவாவேலுக்கு வந்து சவால் செய்ய போறாங்க. மணவாடு ஏவாவேலுக்கு மனோடுவா, ஓகே சம்மந்தி முடிச்சு ஒரு ரைடு விட்டுருக்காங்க தெரியல. யூடியூப்ல எங்க அவரோட கட்சிக்காரர் தான், ஏடிஎம்கே ஆதரவாளர். த்ரிஷாவிடம் உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் வேற ஒருத்தர் இருந்து கொடுக்க வச்சிருக்கணும், அதை வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். யார பத்தி பேசினாலும் அவங்க கிட்ட இருந்தே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணியிருந்திருக்கணும். நல்லா நீங்க பண்ண வேலை, இவங்க கண்டிப்பா இந்த குடும்பத்தை உள்ள வைக்காம அண்ணன் ஓய மாட்டாரு போலியே. குடும்பத்தோட இது நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது நமக்கு தேவையே கிடையாது. இவங்களா வந்து பேசி இவங்க தான் வந்து மாட்டுறாங்க. நம்ம வந்து தேவையில்லாம நம்மளா போய் இது பண்ணணுமா? சும்மா அரசு பண்ணிட்டு வச்சுட்டு சும்மா இல்லாம வந்து மாட்டிக்கிறானுங்க. வந்து டிராப்ல விழுறது. அரே முதல்ல ஆர்எஸ் பார் ஏதோ ஊர்ல உதயநிதி அரசுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க ரோட்ல போற வரவங்க எல்லாம். இது கொத்தூஸ் எல்லாம் போயிட்டு சின்மையை போட்டு கட்சி கொதறதுங்க. நூல் பந்தமா நூல் பாசமான்னு கேட்டு கொத்தூஸ் போட்டு கடிக்குதுங்க. அதுவும் இல்லாம நிலத்தை பத்தி போட்டிருக்க ஒரு ட்வீட் பாத்தியா? இருங்க நம்ம ஆளுங்க ஒரு மாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து சிஎம்மோட உருவ பொம்மையை எரிச்சானுங்களா திமுக, இப்ப உதயநிதி உருவ பொம்மைய வந்து நம்ம பெண்கள் எரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தாவேக்கா இது மேல போட்டு விடு, மேல போட்டு விடு. இன்னும் இது 2001 6 காலகட்ட அதிமுக திமுக சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க ஐயா? மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அடிக்கவே இல்லடா, சொல்றேன். இல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னமும் லிஸ்ட் பண்ணாம உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க எப்பதான் அவருக்கு பெயில் கிடைக்காம இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறது? நாங்க நைட்டு 2 மணி கூட போய் பெயில் வாங்குவோம்பா. எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது எம்எல்ஏ எம்பிக்கான இது எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் பெஞ்ச் கிட்ட மட்டும் தான் போய் ஆகணும் இந்த கேஸ்க்கு, பெயிலுக்கெல்லாம். ஏன்னா இவர் எம்எல்ஏன்றதுனால. ஓகே, அது ஜி.கே. இளந்திரன் ஐயா கிட்ட மட்டும் தான் போகும். அவரும் 6 மணி வரைக்கும் தான் அவரோட அப்பாயின்மெண்ட்லாம், அதுக்கு மேல இல்ல. சோ இன்னும் லிஸ்ட் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து மோடிக்கு அப்புறம் தான் எடுக்கறாங்களாமாப்பா. இவங்க போட்டுருக்காங்க ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்திரன் says it has லஞ்சுக்கு மேல போடுறீங்களாமா? ஓகே வரட்டும். ஐயா இல்ல bro, அதான் just 5 more minutes for lunch, therefore he decided to hear after lunch and anti bail petition. மோகன் ப்ரோ சொல்லுங்க. ஜட்ஜையாக்கு ஒரு கோரிக்கை,
லஞ்ச் முடிச்சுட்டு லீவ் போட்டு கிளம்பிடுங்க, நாங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துக்கிறோம். ஜட்ஜ் வந்தா இன்னும் பயங்கரமான தீர்ப்பு வருமா? எப்படி இருக்கும்? ஏபில ஐ எம் திறந்தே ஹாப்பி ஃபார் தட். போய் ஒரு 4 நாள் உட்காந்து களி தின்னுட்டு வா பேசின பேச்சுக்கு அப்படின்ட்டாருன்னா நல்லா இருக்கும். அப்படி வேணா பண்ணுங்க, வந்தா அதை நீங்க ஒரு கொடுங்க. லீடர் இல்லையா ஆஃப் ஆப்போசிஷனுங்கிற ஒரு இது கூட அடிப்படை அறிவும் கூட இல்லாம எப்படி நீங்க இப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாருனாலே போதும். இல்ல ஆர்எஸ் இல்ல ஆர்எஸ் பாரதியை முதல்ல தூக்கணும் ப்ரோ. அவனும் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான் பைத்தியக்காரனுங்க. இதுல அதுக்கு எனக்கு வேற வந்து வழி அவன் இருக்குது, வக்கீல்ரா. வெயிட் பண்ணுங்க. அவன் வக்கீல்ரா, அவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பான்டா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவன் சொல்றான் நாங்க ஜெயலலிதாவையும் பேசியிருக்கோம், எம்ஜிஆரையும் பேசியிருக்கோம், இப்படியா பண்ணாங்கங்கிறான். ஆமா, எப்படி அப்படிதான் பண்ணாங்க. கொஞ்சம் அது அது இல்ல அப்படிதான் பண்ணாங்க அதுக்கு 2001. இல்ல அது 2001 நினைக்கிறேன். அப்பதான் ஒரு வேலையை பார்த்து விட்டாரு கருணாநிதி. என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் ஏதோ ஒரு Guys, ஒரே கண்டனம் செகண்ட் தெரிவிக்கும் போது ஒரே செகண்ட் மேல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் ஜாலியா பாத்துட்டு வாங்க, கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கூட இல்ல இந்த வீடியோ, 57 செகண்ட்ஸ் தான், செம்ம ஜாலியா இருக்கு. இங்க காணும், மேல காணுமே. வரும் இப்பதான் ஷேர் பண்ணேன். ஓகே, நீங்க ஷேர் பண்ணி அதை அப்லோட் ஆகிற வரைக்கும் நான் அதை சொல்லிடுறேன். அது 2001 என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆளு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு டெல்லி ஜெயலலிதான்றதுக்கு பதில் திருமதி ஜெயலலிதான்னு எழுதினான். அந்த காண்டில அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, மேம்பாலம் கட்டுறதுல ஊழல்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சிருச்சு. ஏங்க அது நம்ம அந்த அம்மாவோட இத அப்ப வந்து என்ன இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சு இவனுக்கு பண்றதுக்குலாம் அப்படிதான் பண்ணணும். இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து பண்ணும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு பிரச்சனை பண்ணா அவங்க வேற ஒரு கேஸ்ல கைது பண்ணாங்க. இங்க வந்து இவர் என்ன தப்பா பேசினாரோ அதுக்கு தானே கைது பண்ணிருக்கோம். சும்மா போய் நம்ம ஒன்னும் அரெஸ்ட் பண்ணலையே. நம்மளை பத்தி பேசினாங்க, நீங்க அரெஸ்டே கிடையாது. இங்க டிவி கேக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. பொதுஜனத்துல ஒருத்தரான ஒரு நடிகை, அவங்க வந்து தாவேக்கால ஒரு பங்கு கூட கிடையாது, வைக்கல, எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க தாவேக்காவோட எப்படி இதை கனெக்ட் பண்றீங்க? அப்ப அவதூறு தானே. நீங்க வந்து சும்மா வந்து சம்மந்தமே இல்லாத பொதுஜனத்தை வந்து வம்பிழுத்துட்டு இருக்கிறீங்க. அவங்க பேரு அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்க பேரை சொல்லி அந்த போராட்டத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல? அப்ப இந்த மாதிரி அவதூறு பேசினா அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்காக இதுக்கும் டிவி கேக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. போலீஸ் தான் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இதுல எனக்கு என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல போராட்டம் பண்றதுக்கு தகுதியான ஒரு ஆளா கேட்டாங்க. 5 வருஷமா தண்ணி வந்துச்சு அதனாலதான் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னா, 70 வருஷம் 70 வருஷம் 60 நாள் இல்ல. இங்க பாத்தீங்களா இந்த தத்திய திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு, நம்ம அரெஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட இது வந்து மேல போகுமாமா. இப்ப அரெஸ்ட் பண்ணது வந்து தப்பா வேலை அவங்களுக்கு விடுங்கப்பா. நீ வேற இல்ல, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்திக்கிறாங்க. அதுதான் எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுக்குள்ளமோ. ஆனா வன்னியனை நம்ம பக்கம் செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கு மேல பேச மாட்டாரு எந்த விஷயத்தையும். சரி நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மனுஷன் அமைதியா வேலையை பாக்குறாரு. நான் இங்க நல்லா செட்டில் ஆயிட்டேனே, நீ வேணா போயிட்டு வாங்க அப்படின்றாரு. பசங்களை ஜாலியா வர வைக்கிறாங்க. நியாயத்தை பேசட்டும். நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட சொல்ல. நீ நியாயம் என்னமோ அதை பேசுங்க, தப்புன்னா கண்டிங்க. நாங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அது என்ன நமக்குன்னு வரும்போது மட்டும் கண்டிக்கிறதுக்கு தூக்கிட்டு வர்றது, கொடியை தூக்கிட்டு அவங்களுக்குன்னா அமைதி கேட்கறது நல்லா இல்ல. போய் கேட்டாலே பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாலே அரெஸ்ட் பண்ணது நியாயமானதுதான் சொல்லுவாங்க, தவிர இல்ல தப்பு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப மக்களோட மனநிலையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது தானே கட்சி தலைவர்களோட வேலை. அதைத்தானே நீங்க பண்ணணும். மக்களே ஏத்துக்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து தப்புன்னு சொல்லுவீங்க அரசாங்கத்தை பார்த்து? மென்சன் சேவியர் போட்டிருக்கான், செங்கல்போர்ட்டில் கணவனை திரும் மனைவி என்று உதயநிதி பேசும்போது வராத வழக்கும் கைதும் அப்படின்னு முடிச்சுக்கிறான். அதுக்கும் சேர்த்து போனோம்னா இப்பயே சொல்லுங்க, போடலாம். ஹிஸ்டாரிக்கலா எடுத்து போடலாம், ரெட்ராக்டிவா கேஸ் போடலாம். இல்ல அதுதான் பசங்க இன்னொன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல பசங்க இன்னொன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அரெஸ்ட் பண்ணும் போது யூரின் டெஸ்ட் எடுப்பீங்களா, ட்ரக் டெஸ்ட் எடுப்பீங்களான்னு கேட்டுக்கிறானுங்க. நல்லா இருக்கு. ஏவுபேட்டையில அட்டெண்ட் பண்ணிருக்காராமா சாரு நிறைய, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யூஸ் பண்ணிருக்காரா இல்லையான்னு. ட்ரக் டெஸ்ட் எல்லாம் எடுங்க, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுங்க கொஞ்சம். இந்த கேஸ் போனா அந்த கேஸ் வரும். ஆமா, இவனுக்கு எத்தானுங்கல்ல சவுக்குக்கு ஏதோ எடுத்து இது பண்ணிருந்தானுங்கல்ல, போடுங்க எடுங்க.
எல்லாருமே இது இருங்கப்பா இப்போ இல்ல ஐயா. இப்போ திருச்சி ஜா ரேஞ்ச் டிஐஜி சரவண இருப்பா இல்லப்பா கோரிக்கை வச்சிருவோம். ஜாமீன் கொடுத்துட்டா விட்டுருவாங்க. சப்போஸ் வந்து ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா இருடா அடி ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தான் உள்ள விடுவாங்க. என்ன அப்போ ரிமாண்டு அது மாதிரி எதனா இருந்ததுன்னா இவர் கண்டிப்பா கூட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும். அப்பா இதுல ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சா புதுசா ஒரு வழக்க போட்டு உள்ள வைக்கணும். எத்தனை பேருக்கு பண்ணிருக்க உனக்கு ரிக்வெஸ்ட் மாதிரி தெரியல. யாருன்னு தெரியுமா? இல்ல ஆர்சி கண்ணன் யாருன்னு தெரியுமா ஹரி? யார் அது? உனக்கு இது இது டிஎம் பண்ணிருக்கேன் பாரு. பேசுங்க. சொல்லு சண்டீஸ், ஏதோ சொல்லிட்டு இருந்தடா. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. இல்ல நம்ம பசங்க ட்ரோல்ல அடிச்சுக்கவே முடியாதுயா. தசவரம் படத்துல அந்த பாட்டி வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஐயா முட்டுதுயா நிப்பாட்டியா ஓரமா நிப்பாட்டியான்னு சொன்னோம்ல அந்த பாட்டி. அது மாதிரி போட்டு புல்லா பொழந்துட்டு இருக்காங்க. அவரே அந்த ஆர்ஜி கண்ணன் யாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா இந்த ஒரு காரணத்துக்காகவே தாவேக்கு திரும்பி அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இத நிறைய பேர் வந்து அதையே சொல்றாங்க. இந்த காரணத்துக்காகவே ஓட்டு. உதயநிதி மேல அவ்வளோ கடுப்புல இருந்திருக்காங்க. பொதுவா இருக்கிற நிறைய பேர், அரசியல ரொம்ப நாள் வாட்ச் பண்றவங்க, கவனிக்கிறவங்க, பொதுமக்கள்ல இருக்கிறவங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க இந்த மூவ. கரெக்ட் தான் அப்படி இல்ல. சும்மா என்ன போற போக்குல நான் அவதூறு கேஸா போட்டு போறாங்க. நீ பேசுனியா இல்லையா? நேத்து தான் ஃப்ரெஷ்ஷா பேசியிருக்கேன், இன்னைக்கு வந்து வெட்டி ஓட்டுறாங்கன்னா என்ன? பேசும்போது தைரியமா பேசுனேன். does not intend to remand him to judicial custody. The intention is only to question him. Judge records the submission. சரி, நடுவுல டயப்பர் மாத்தணும்னா எங்க மாத்துவாங்க? வழியில தஞ்சாவூர் போறதுக்குள்ள எங்கேயாவது நிறுத்துவாங்களா? எப்ப கேஸ் ஹியரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. அப்பா சாமி நல்லது. ஏ லைவ்ல பாத்துருக்கீங்களா? இல்ல முகமது இம்ரான் ஹிந்து இம்ரான்ல போடுறாரா தலைவன்? விஜய் நாராயணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டென்ஷன் வந்து அரெஸ்ட் கிடையாது, அது ஒரு முதல்ல திருச்சி தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஆக்சுவலா. ஆனா இவங்க அதுக்குள்ள இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சாவூர் போலீஸ் ஹவ் அரெஸ்டட் தி லீடர் ஆஃப் ஹிம் டு டேக்கன். தஞ்சாவூருக்கு கொண்டு போயிட்டு லா என்ஃபோர்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க ரிமாண்ட் பண்றதுக்கான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. இவர் வந்து ஒன்லி கொஸ்டின் ஹிம் அண்ட் ரிலீஸ் ஆன் ஸ்டேஷன் பெயில்னு போட்டிருக்காங்க. என்கொயரி பண்ணிட்டு ஸ்டேஷன் பெயில ரிலீஸ் பண்றதுக்காக தான் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அட்வொகேட். அத மேல போட்டு விடு இவனே, அது மேல போட்டு விடுவேன். இல்ல அந்த இதுல இருக்கு, எனக்கு மேல இது பண்ண முடியாது. நான் ஜேடி ப்ரோக்கு ஷேர் பண்றேன் போட்டோம். ஓகே. சில போஸ்ட் பண்ண முடியுது, சில போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. லிங்க் கிளிக் பண்ணாலும் செக் பண்ண முடியாது. செக் பண்றாருங்க. அடுத்து என்ன வாதத்தை வைக்கிறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Okay. Judge records the submission and directs the police to release Mr. Udhayanidhi Stalin today itself on action bail after questioning. Station bail. Sorry, தப்பா படிச்சிட்டேன். ஸ்டேஷன் பெயில் வந்து கொடுத்து அனுப்பிடணுங்கிறாங்க. கொடுப்பாங்களா? இல்ல கொடுத்துருவாங்க. இந்த ஜட்ஜே சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு அதான் இன்டென்ஷனே இல்லையே. அரெஸ்ட் பண்ற இன்டென்ஷன், ரிமாண்ட் பண்ற இன்டென்ஷன் இல்ல, கொஸ்டின் பண்ண தான் கூட்டு வரேன்னு தானே சொல்றாங்க போலீஸே. அதான் வந்து அதை ஏத்துக்கிறாரு ஜட்ஜ். வந்து நீங்க வச்ச வாதத்தை ஏத்துக்கிட்டு ஓகே அப்ப இன்னைக்கே வந்து அவர் விசாரிச்சுட்டு இன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாரு. அவ்வளவுதான். இதுலதான் ட்விஸ்ட் வைப்போம்.
இந்த கேஸ்ல நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். புது கேஸ்ல அரெஸ்ட் அதுதான் பண்ண மாட்டோம்னு சொல்றேன். இது சொல்லலையே. வந்து ஒரு டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்களோ அது முதல்ல கேஸ் வாங்குறாரு உதயநிதி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்துல. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். இப்போ இந்த கேஸ்ல தான் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம், ஸ்டேஷன் பெயில விட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். புது கேஸ்ல நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு எந்த வாக்குறுதியும் கொடுக்கலையே, அதுல நாங்க அரெஸ்ட் பண்ணலாமே. இல்ல, யாரு நடுவுல இப்ப பேசுனது? அவர் மோகன்குமார் தான். ஓ, அதான் இது இன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு ஒன்னும் இது நிக்காது. எப்படியும் இந்த கேஸ் சும்மா இந்த கேஸ் நிக்காது, அடுத்த கேஸ் அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள நம்ம போகிறது அது பண்ணுவோம்ல. ஆமா, இது வந்து அதான் இது பொறுமையா நாங்க வந்து இது வந்து ஒரு ட்ரையல் தான், கை வைக்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ட்ரையல். அவ்வளவுதான். இது எதுக்குன்னா இன்னும் அள்ளு சில்லற எல்லாம் கத்திட்டு இருந்ததுல, சில பேர்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தான்ல, எல்ஓபிக்கே இதான் நிலைமை, அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமைன்னு கொஞ்சம் இது காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த அரசு வந்து இது தயங்காதுன்றத இதுல காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல கார்த்திக் ப்ரோ, ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ ஒருத்தன் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பானு என்ன பண்ணலாம்? யார் அவன்? எல்லாருக்கும் தெரியும், அருண தூக்கி போட்டோட சந்தோஷப்பட்டவன். இல்ல இல்ல பெயிலே கிடைச்சாலுமே அதெல்லாம் மேட்ரே கிடையாது. உன்னை கக்கூஸ் போக வச்சு கூட்டு போனாங்களா, அதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? ஒளிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா? ரேவந்தோட அடி மட்டும் ஒரு விதமா இருக்குதுடா பாஸ். அது வேற விதம், அது ஒரு விதம். ஆனால் இன்னொரு விதத்தில் 4 எண்ணில் ஒரு எண்ணை எட்டி மிதிக்கிறது. புரிஞ்சுக்கணும். 4 எண்ணில் ஒரு எண் எட்டி மிதிக்கிறது அப்படின்ட்டா. பொருள்லாம் போட்டு எட்டி மிதிக்கிறது. ப்ரோ அதெல்லாம் ஓகே. ரிலீஸ் பண்ணனும்டாங்க நைட் 11 மணிக்கு இல்ல 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் சேர்றதுதான், ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து தானே ரிலீஸ் பண்ண முடியும், நடுவழியில இறக்க முடியாது இல்ல. அதுதான் எஃப்ஐஆர் இல்லப்பா, எஃப்ஐஆர் வந்து அங்கதானே ஃபைல் ஆயிருக்கு, தஞ்சாவூர்ல தானே ஃபைல் ஆயிருக்கு. இப்ப அங்க இருந்து அங்க கூட்டு போயிட்டு அங்க சைன் வாங்கிட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு இல்ல, நாளைக்கு ப்ரிப்பரேஷன்லாம் இப்ப கேன்சல் ஆயிடுச்சுல. இன்னைக்கு டியூஷன் எடுக்கிறது அதெல்லாம் போயிடுச்சு இல்ல. ஸ்கிரிப்ட் அழிச்சு விட்டாச்சு, இப்ப புது ஸ்கிரிப்ட் போடணும். நாளைக்கு போயிட்டு அங்க ஒப்பாரி வைப்பாப்புல, நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னும் ஜாலியா இருக்கும், ரசிங்க. நாளைக்கும் வெளிநடப்பு தான், பாத்துட்டே இருங்க. வெளிநடப்புலாம் பண்ண மாட்டானுங்க. நாளைக்கு வந்து பாரு, எதிர்கட்சி எங்களை இந்த பச்சு அது பச்சு. ஆமா, நம்ம அதை பேசுவோம்ல, என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை எடுத்து பேசுவோமே. பேசணும்ன்ற அதாவது வந்து இவன் எந்த கேஸுக்காக உள்ள போனான்றத அங்க பதிவு பண்ணணும். அங்க பதிவு ஒரே நிமிஷம் குமார ஒரு ட்வீட் போட்டிருக்கான், தாத்தா ஐயா அம்மா கொல்றாங்க அப்படின்ட்டு, பேரன் ஐயா அம்மா ஆய் வருது. கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா ஐயா? வாரியர்ஸ் வரைஞ்சுக்கிட்டே நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேண்டாமா? அந்த ஆளோட மைண்ட் வாய்ஸ் ப்ரோ. ஐயோ முடியலப்பா என்னால, சிரிச்சு காலையில இருந்து. இவன் போட்டிருக்கான், மீம் டீலர்னு ஒருத்தர் போட்டிருக்கான். என்னையா பண்ணிட்டு இருக்கான் அவன், ஜெயில் வார்டன் வந்து ஆய் போயிட்டு இருக்கான் சார், எத்தனாவது தடவை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயோ ஐயோ, பாலிமர்காரனா அதை இது பண்ணி விட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான். பேதி மாத்திரை வேணுமான்னு கேளுன்னு இருப்பாரு அவரு. ஒரு நிமிஷம் காலையில வந்து இவங்க நம்ம உருவ பொம்மை எரிச்சாங்கல்ல, நம்ம ஆளுங்க எல்லாம் அவன் உருவ பொம்மை எரிக்கிறாங்க. பார்த்தோம் இப்பதான் சொன்னேன். இதெல்லாம் பாத்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இதை பார்த்து. ஆனா நான் வந்து நம்ம ஆளுங்கிட்ட கிரவுண்ட்ல எதிர்பார்த்தேன். இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இல்ல சாரி பாஸ், ஸ்கிரிப்ட் வரல. சாரி பாஸ், ஸ்கிரிப்ட் வரல. வீடியோவா வரும். பார்
எனக்கு துப்பாக்கி சீனு தான் ஞாபகம் வருது. இந்த மேல மாடியில வச்சு இன்டர்கேஷன் பண்ணும்போது அப்பா வந்து பெரிய உங்களுக்கு என்ன மைண்ட் எங்கெங்கயோ போகுது. அதான் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் முடியலப்பா. இது இந்த என்ன சொல்றது, உருவபொம்மை எரிக்கிறதுல எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வருது, 2001 நினைக்கிறேன். கஞ்சி தொட்டு திறக்கிறதும் இந்த பக்கம் பிரியாணி ஒண்ணுற போராட்டமும் அதே சிமிலாரிட்டி இங்க வருது எனக்கு. போட்டு அடிக்க ப்ரோ எனக்கு இந்த மாசத்துக்கு உண்டான ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த மாசமா அங்கிளை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதான்னு யோசிப்போம். இல்ல இது சாணக்கிய ரிப்போர்ட் போட்டிருக்கான். இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு இன்னும் 2 அரெஸ்ட் இருக்கான். ஒருவேளை நம்ம செந்தில் பாலாஜியா இருக்குமோ? இல்ல 2 பேர் மேல எஃப்ஐஆர் விழுந்துருக்குது இல்ல, மீச முருகேசனும். அது ஓகே, பிஆர் சுந்தர். ஆமா, அவங்க 2 பேர் மேல கேஸ் இருக்குல்ல. அது இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு நடக்கும்ன்ற மாதிரி சாணக்கியா ரிப்போர்ட்டர் போட்டிருக்காப்புல. இல்ல மியூசிக்கெல்லாம் ஒரு பயம் வந்திருக்கும். உதயநிதிக்கே இந்த கிரினா நம்மள்ட்ட அது வரணும். அவன் எவன்னு பேசுறது ஒரு சிஎம், அந்த எச்சபொறிக்கு எல்லாம் இதெல்லாம் பயப்படணும். ஈஸியா உட்காந்து பேசினுக்கிறான யூடியூப்ல உட்காந்துங்க. அவன் ஒரு சிஎம் நம்ம இப்படி பேசுறோமேன்ற ஒரு பயம் இல்ல. பத்திரிகைக்காரன நீ என்னடா பத்திரிகைக்காரன்? நீ பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி வித்துருந்தவன் தான்டா. சன் டிவி காரன் கிட்டயும் இதுகிட்டயும் மீடியா கிட்டயும். அவனுங்கிட்ட பிரஸ்ஸே இல்லையா? முரசொலி பிரஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானு. அவன் பிரஸ்ஸே கடன்ல இருக்கு. ஆமா அது வந்து ஒரு வாட்டி உள்ள பூந்து அடிச்சு வச்சிட்டாங்க ஜெயலலிதா பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 கேஸ் இவர் மேல போட்டாங்க. நாதாரி வந்து மீசிய மதிச்சுட்டு குப்பை பொறுக்கிற மாதிரி சுத்து செவரேகிரி குச்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன் நானு. இல்ல அந்த அம்மா மாதிரிதான் இவனை எல்லாம் ட்ரீட் பண்ணும் ப்ரோ. அந்த அம்மா அதெல்லாம் இவனுக்கெல்லாம் பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன அது ஒரு நேத்துதான் வந்து மணி வந்து பேசியிருந்தா போல. பத்திரிகை கேள்வி கேட்கறவங்க கேட்டிருந்தாங்க, இவரு ஜெயலலிதா மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு கேள்வி கேட்டதுக்கு, இவர் அவங்களோட அதிகமாவே பண்ணுவாரு. ஏன்னா வந்து அவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க, அவர் தொல்லை பண்ணினே இருக்கிறானுங்க டிஎம்கே காரனுங்க. அதனால வந்து அவர் ஃப்ரீயா ஆட்சி பண்ண விட மாட்டானுங்கன்றதுனால அவர் இதுக்கு மேலேயும் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மணி பேசியிருந்தாப்புல. அது இவனுங்க பண்றதை இவனுங்க அனுபவிக்கிறானுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையா குமாரு? கம்முன்னு இருந்துட்டு போலாம். கம்முன்னு இருந்தாதான் நீங்க பேர் வாங்கிடுவீங்கல்ல, நல்லா ஆட்சி கொடுத்து. அப்புறமா நாளை பின்ன மக்கள் எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி மக்கள் சொல்றாங்க, எங்க வீட்டுல எல்லாம் ரைட் பண்ணி காசு எடுத்து கண்ணை கொடு, கவர்மெண்டோட காசெல்லாம் இவனுக்கு திருடின்னு போயிட்டானுங்க, இருக்கிற எல்லா மினிஸ்டர் வீட்லயும் ரைடு போகணும்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நாளை பின்ன வீடு ஏறி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு உண்மையாலுமே இந்த செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிருந்தாலும் கூட இந்த சந்தோஷம் இருந்திருக்காது. ஒரு நாள் காமிச்சமல்ல பயத்தை எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையன். அவருக்கே இப்ப பயம் வந்திருக்கும், எல்ஓபிக்கே இந்த நிலைமையான்ட்டு. எடப்பாடி ஏதோ ட்வீட் போட்டுருக்காருப்பா. ஹரி, யாரு? எடப்பாடி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், நாவடக்கம் வேணும்னு. நாவடக்கம் இல்ல, நீங்க நாங்களும் அரெஸ்ட் பண்ண, நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ண தப்புன்னு சொல்லுவோம். நீங்க பூசின மாதிரி பூச ஆற மாதிரி போட்டு எனக்கு புரியல. இவனுங்க எல்லாம் உண்மையானுமே இருக்கு. இவங்க ஷாலின் மரியா அவங்க போட்டிருக்காங்க, ஹாப்பியா போட்ட கண்டென்ட் இது கண்டன பதிவு இதுவாதான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
சரிதானே போட்டுக்கிறாரு. ஏங்க அவங்க சொல்றானுங்க, தெளிவா சொல்றாங்க. நான் ஜேவி எல்லாம் பேசியிருக்கேன், எம்ஜிஆர் பேசியிருக்கேன், அப்பெல்லாம் இப்படி பண்ண அப்படிங்கிறானுங்க. கண்டனம் பேசுறேன்னு அப்படியே வச்சாங்க. இப்ப வந்து அவனுக்கு சாதகமா நீங்க பேசுறீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு யாரெல்லாம் நோட் பண்ணீங்க? சும்மாவே ஆடுவான், இதுக்கப்புறம் ஆடாம இருப்பானா? கார்த்திக் ப்ரோ, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஆட்சியில விசில் ப்ளோவர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்பப்ப நம்மளை கடிக்கிறாங்க, இருந்தாலும் மீதி இருக்க விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. வராது இன்னும் 2-3 பேர்லாம் அவங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ வந்து வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் தூக்கி போடணும்னு. நம்ம என்னன்னா இருக்கிறத வச்சுதான்டா ஆட்சி நடத்த முடியும் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். பட் ஆனா மத்தபடி எல்லா விஷயத்துமே நமக்கு அவனுக்கு சாதகமா தான் பேசுறானுங்க. நேற்று ஒரு பேசுறது ஸ்கிரிப்ட்ல இருந்ததா ஸ்கிரிப்ட்ல இல்லாததா? பேப்பர் ஸ்கிரிப்ட்ல இல்லாது அதான் மாட்டிக்கிட்டாங்க. ஒழுங்கா ஸ்கிரிப்ட் மட்டும் பேசிருக்கலாம். அவன் எழுதி குத்தவன் அதான் சொல்லியிருப்பான், நான் எழுதி குத்தது மட்டும் படிக்க வேண்டியதான்டா, நீ ஏன்டா தேவையில்லாத சொன்ன அப்படின்னு. அப்பப்போ உங்க அப்பனை மாதிரியே நிரூபிக்கிறியடான்னுவான் எழுதி குத்தவன். இவனுக்கு பாருங்க எப்படி அவனுக்கு நம்மளோட இதை வந்து நீட்டி பண்றதுக்கு ஜேசனுக்கு கொடுத்த கிஃப்ட் எடுத்து ஒரு நியூஸா போடுறானுங்க தந்தி டிவி. ஜேசன் கிஃப்ட் கொடுத்து 4 நாள் 5 நாள் ஆச்சு, இப்பதான் நியூஸ் போடணும்னு அவசியம் இருக்கா? வச்சு ஒரு 11 மணிக்கு விடணும், நைட் 11 மணிக்கு போய் தூங்குப்பா, நிம்மதியா தூங்குங்க போய் அப்படின்னு. என்ன செஞ்சு விட்ட, ஏதோ போஸ்ட் போட்டு வச்சுக்கிற. அலெக்ஸ் என்னன்னா நான் பேசாம அலெக்ஸ் இப்போ இது போஸ்ட் போட்டுனுறான். இடுமோவன கார்த்தி கூட பாத்தீங்களா? இல்ல இடுமோவன கார்த்தி இது பாத்தீங்களா ட்வீட்? அவன் கிடக்குறான் வன்மம் இல்ல, அவன் கடுக்காரன் கறிக்கஞ்சி என்ன போட்டிருக்கான்? கறிக்கஞ்சியை பத்தி எல்லாம் பேச கறிக்கஞ்சி என்ன போட்டிருக்கான்? இருங்க நான் சொல்றேன் அவன் என்ன போட்டிருக்கான். வாங்கின காசுக்கு நாதாரி இது இவன் வேணாம் விடு, எனக்கு வாயில நிறைய வருது. அட இருங்க நான் சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். செங்கல்பட்டு நீதிமன்றத்துல காணோம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாங்கல்ல, அப்ப அரெஸ்ட் பண்ணாதீங்க, இப்பயே அரெஸ்ட் பண்றீங்க, அப்ப வராது பவு இப்பயே வருது அப்படின்னு சொல்லி இந்த நாய்க்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏய், எங்களை பத்தி அவதூறா பேசினா நாங்க செய்தி போன தொலைஞ்சு விடுறான்னு, நீ மொத்த பெண் இது குளத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசிங்க, அதனால அரெஸ்ட்னு சொல்லி எவன் சொல்லி புரிய வைக்கிறது? இவங்க சிஎம் பத்தி ஈஸியா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உள்ள போய் கம்பி என்னதான் இது வரும். வந்துட்டான்டா.
இன்னொன்னு ஒரு நிமிஷம். அலெக்ஸ் என்ன ஜாலியா இருக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இல்ல அலெக்ஸ் ப்ரோ அந்த ஏதோ படத்தை சொல்லுவாங்க ஏட்டியா வாங்க ஏட்டியா அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இருக்கு. அவன் ஏதோ சொல்ல வரான்டா, இருங்கடா. இந்த பாவாடை கட்டி முடியாது, கூச்சப்படாதீங்க வாங்க ஏட்டியா, அந்த மாதிரிதான். ஏதோ சொல்ல வந்து சொல்றேன். தண்ணின்னு பேசிட்டு பாத்ரூம்ல தண்ணி வரும்போது போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்டா கக்கூஸ்லாம் ஆமா. பேசுற மாதிரி பேசுற? அவன் ஆபீஸ்ல இருக்கிறான், அவன் ஒர்க்ல இருக்கான். வெளியே இருக்கேன் இங்க கத்தி பேசுறது. ஆனா மொத்த வன்மத்தையும் நைட்டு ஸ்பேஸ்ல கத்துவான், கவலைப்படாதீங்க. ஆமா நைட் பேசிமா போட்டு 10 மணிக்கே போட்டு. ஆமா நைட்டு மொத்தமா சேர்த்து கத்துவான். இப்ப வந்து அவன் கண்ட்ரோலா இருக்கிறான். நைட்டு வீட்டுல இருப்பான், டீசெண்டா தான் கத்தி பேச முடியும். ஆனா இதுவும் டிவியில கும்பினா இது எங்கேயும் வருது. ஆனா பசங்களா நமக்கு இன்னைக்கு ஃபுல் கண்டென்ட் தான், என்ஜாய் பண்ணுங்க. நைட் வரைக்கும் கண்டென்ட். இன்னைக்கு காலையில வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கா போல, எல்லா மக்களும் என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் எவனா வந்து சிஎம்ஐயோ சொல்லிட்டு முடியலாமா? என்னாச்சு? முடிக்கலாமா?